கடந்த ஒரு வாரமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இதுதான் ஊடகத்துல ஒரு பெரிய பேசு பொருளாகவும் டிபேட்டபிளாகவும் மாறி இருக்கு. சரி, ஊடகத்துல மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயுமே இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சென்சார் குழுவுக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு பேருக்கும் ஆன அந்த வழக்கு ஹியரிங் சென்னை ஹைகோர்ட்ல நடந்ததுக்கு அப்புறமா அதை பற்றிய செய்திகள் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா அதற்கான ஒரு முடிவு இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த முடிவு என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாதம் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சென்சார் போர்டோட தரப்பு வழக்கறிஞர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பு வழக்கறிஞர்கள் ரெண்டு பேருமே பல்வேறு வாதங்களை முன் வச்சிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இன்னைக்கு ஹியரிங், இன்னைக்கு உள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு ஜனவரி 30 அல்லது ஜனவரி 26 வாய்ப்பு இல்லை, பட் ஜனவரி 30 அல்லது பிப்ரவரியோட முதல் வாரத்தில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. விஜய் ரசிகர்கள் உட்பட நிறைய பேர் இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு விஜய் ரசிகர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி தான். ஃபர்ஸ்ட் இந்த இருதரப்பு வாதங்களையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜனநாயகன் சென்சார் வழக்கு விசாரணையில் பார்த்தீங்கன்னா கேவிஎன் தரப்புல சதீஷ் பராசரன், பிரதீப் ராய் அப்படின்ற ரெண்டு வழக்கறிஞர்கள் ஆஜராயிருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்சார் தரப்புல RS சுந்தரேசன் அப்படிங்கிறவர் ஆஜராயிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட பின்னணி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் அரசியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆஜரான வக்கீல்கள். இப்போ இந்த பிரச்சனைக்கு ஆஜராயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூ அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு படம், அந்த படத்தை சுற்றி இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு பிரச்சனைகள், ஒரு படம் சென்சார் போர்டை தாண்டி வெளியே வர்றதுக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் அப்படின்னும் போது, அவர் வெறும் நடிகர் விஜயா இருந்திருந்தா இது ஒரு ஜனவரி 10, 11, 12 முடிஞ்சிருக்கும். பட் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தன்னுடைய கட்சியை நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னும் போது, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உருவாகுது.